ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாடர்ன் பசங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் ஏர்னிங்ஸ். நீங்கள் நினைக்கலாம் என்ன இவன் புதுசாக சொல்லிட போகிறான், ஆல்ரெடி இருக்கிற கேப்சா ஒர்க்கு 6 அசைன்மெண்ட் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்ல போகிறான்னு நினைக்கலாம். பட் அது எல்லாமே நம்ம இனிஷியலாக பே பண்ணுற மாதிரியான இருக்கும். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இது என்ன ஏது இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ் எல்லாம் நம்மளால் எதில் பண்ண முடியும்னா ஷாப்ஸிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மில் தான் பண்ண முடியும். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. மேலும் இதோடைய லாகின் ப்ராசஸ் எல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான். நமக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ இல்லை என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடியோ அந்த நம்பரோ போட்டு ஓடிபி நம்ம ஜென்ரேட் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஆறு ஃப்ளிப்கார்ட்டோடைய பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். இவ்வளோ தான் இதோட லாகின் ப்ராசஸ்ஸு. மற்ற எந்த ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். அடுத்ததாக இதோடைய ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நமக்கு எப்படியெல்லாம் அமௌண்ட்டு அவங்க கொடுக்குறாங்கங்கிறத பார்த்தோம்னா, மற்ற எல்லா ஆப் மாதிரியும் இதுவும் நார்மலான ஒரு ஷாப்பிங் ஆப் தான். இப்போ அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மிந்த்ராவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோம், கார்ட்டுக்கு அனுப்புகிறோம், அங்கேருந்து நம்ம பை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் அதோடைய ப்ராசஸ். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. என்ன வித்தியாசம்னா அங்கே வாங்குகிற எந்த ப்ராடக்ட்டுக்கும் அவங்க கமிஷன் தர மாட்டாங்க. அதில் என்ன ரேட் போட்டிருக்கோ அதுதான் அதோடைய ஃபிக்ஸட் ப்ரைஸ். பட் இங்கே இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் கொடுக்குறாங்க. இந்த கமிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா 5%லேருந்து 11% வரையும் அவங்க கமிஷன் அமௌண்ட்டாக நமக்கு தராங்க. அதாவது இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை, ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளை வாங்கணும்னா, ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு மேக்ஸிமம் 11% வரையும் கொடுக்குறாங்க. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அது எந்த கேட்டகரியில் வருது, என்ன மாதிரியான இதில் வருது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான விலையெல்லாம் மாறும். அதாவது கமிஷன் அமௌண்ட்டெல்லாம் மாறும். இப்போ ஒரு ஷர்ட்டு வாங்குகிறோம்னா அந்த ஷர்ட்டுக்கு 11% கொடுப்பாங்க. இப்போ 300 ரூபா ஷர்ட் வாங்குகிறோம்னா அதுக்கு 31 ரூபா கமிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். இப்போ ஒரு டிவி 27,000 ரூபாய் எம்ஐ டிவி வாங்குகிறோம்னா அதுக்கு மேக்ஸிமம் 2000 2500 வரையும் நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். இதே நம்ம காஸ்மெட்டிக்ஸ் வாங்குகிறோம்னா அதுக்கு 5% ஆன கமிஷன். இப்போ ஒரு 100 ரூபா காஸ்மெட்டிக்ஸ் வாங்குகிறோம்னா நமக்கு 5 ரூபா கமிஷனாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த அளவுக்கான கமிஷன் கொடுக்குறாங்கிறத நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டோம்னா அந்த ப்ராடக்டோடைய டெலிவரி எஸ்டிமேட்டட் டெலிவரின்னு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெலிவரி டேட் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு அந்த அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். அதாவது ஷாப்ஸியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த ஷாப்ஸில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்ததுமே அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பின்னாடி தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது மினிமம் 100 ரூபா வந்த பின்னாடி அதை என்ன பண்ணலாம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலையே ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த இடத்துல நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம 100 ரூபா வந்த பின்னாடி, மினிமம் 100 ரூபா வந்த பின்னாடி அந்த 100 ரூபாவை நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்பிக்கலாம். இந்த மாதிரியான ப்ராசஸை பண்ணக்குள்ள நமக்கு மட்டுமே தொடர்ந்து ப்ராடக்டை வாங்கிட்டு இருக்காமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிள் அவங்களுக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணக்குள்ள நமக்கு அந்த அமௌண்ட், அந்த கமிஷன் அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோருக்கு மேக்ஸிமம் போகிறது கிடையாது. ஆன்லைனில் பண்ணக்குள்ள அவங்களுக்கு நாம் இதை பண்ணி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, இதை பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் இந்த ஆப் மூலமாக மந்த்லி 30,000 வரையும் சம்பாதிக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா 750 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை மந்த்லி 400 முறை நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டுக்கு 30,000 வருது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதோடைய ப்ராசஸ், இது எப்படி செயல்படுறதுங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பனிங்லேயே அவங்க வீடியோ கொடுத்துட்றாங்க. அதாவது ரிலீஜினல் லாங்குவேஜில் தமிழ், தெலுங்கு, கன்னடா அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே வீடியோ இருக்குது. நம்ம அந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும், என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸும் வந்திருக்கு. பெரிய பெரிய மேகசினோடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அந்த ஆர்டிகல்ஸும் நாங்கள் இதில் பின் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாடர்ன் பசங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.